ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் பிடிச்சான வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ரோட்டு கடை பருப்பு வடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வெளியில் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. சூப்பராக இருக்குது. வீடியோக்கு போய் நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. இப்போங்க வண்டி கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ வெள்ளை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கிலோ அளவில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஊற வச்சு தனியாக சுண்டலை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து குக்கரில் போட்டு அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுங்க நம்ம 5 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இந்த வெள்ளை பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னாங்க அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 போல் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம இந்த வண்டிக்கடை மசாலா சுண்டல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்து பக்கத்தில் எடுத்துருக்கேங்க. 5 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 1 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய். என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பட்டாணியும் பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சுங்க. பாருங்கள், 5 விசில் விட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியை நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து ஊற்றி வச்சுக்கலாங்க. பட்டாணி தனியாகவும் அதில் இருக்க தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். கீழே ஊற்றிட வேணாங்க. கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இதோட என்னென்ன மசாலா பொடி நம்ம சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா கொதித்து வந்துக்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணுங்க. பார்த்தீங்கன்னாங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து வைக்க சொல்லியிருந்தோங்க இல்லைங்க. இப்போ அந்த பட்டாணி தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுக்கட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க அந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த டயத்தில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கட்டும். நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் திக்னஸாகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வண்டிக்கடை சுண்டல் மசாலாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடைங்க. பருப்பு வடை பார்த்தீங்கன்னா இதோட சின்ன சின்ன பீஸாக நம்ம அப்படியே உடச்சி இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. இது இப்படி சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் பருப்பு வடையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் பருப்பு வடையோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பருப்பு வடையை நம்ம எடுத்து போட்டு கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகுன்றதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா நானே போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வடையை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட்டு யார் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ரோட்டு கடை பருப்பு வடை மசாலா சுண்டல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப்பில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் மல்லித்தலை எண்ணெய் அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் தூவி வச்சுங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ரோட்டு கடை ஸ்டைலில் பருப்பு வடை மசாலா சுண்டல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் மறக்காமல் சாய்க்கு ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.